ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சோமாஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சோமாஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 கப் வந்து நம்ம மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா மாவுனா கிட்டத்தட்ட நம்ம வந்து 300 கிராம் வந்து நம்மளுக்கு மைதா மாவு வந்து அளவு வந்துருக்கும். அந்த மைதா மாவு சேர்த்துட்டு அது கூடவே உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம பேருக்கு தான் சேர்க்கும். அதனால் ரொம்ப கம்மியாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாவையும் உப்பையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாவை வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பூரி மாவு மாதிரி நம்ம பிசைய போகிறோம். அதுக்காண்டி நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம தண்ணி வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நம்ம தண்ணி வந்து கிட்டத்தட்ட சேர்த்துக்கிட்டோம். 1/2 கப்பு கூட நம்மளுக்கு ஆகாது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1/2 கப்பு வந்து ஆகும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரேடி 1/2 கப்பு வந்து சேர்த்து பிசைஞ்சிடாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நல்லா வந்து மாவை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பூரி பதத்துக்கு வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து சேர்த்துக்கிடுவோம். நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து உருக்குன நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கிற நெய்யாக பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து திரும்பி வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து நம்ம மாலிஷ் பண்ணி விடணும். அதாவது மாவு வந்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு விடணும். மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. முதல்ல வந்து நெய் வந்து லைட்டாக மேலே வந்து இருக்க தான் செய்யும். நம்ம பிசைய அந்த மாவு வந்து நெய் எல்லாத்தையும் குடிச்சு நல்லா வந்து மாவு வந்து சாஃப்டாக ஆரம்பிக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு முடிச்சக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆயிரும். நம்மளுக்கு இந்த சோமோஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டஃபிங் வந்து ரொம்பவே ஈஸி. ஆனால் நம்ம மாவு பிசையதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து சோமோஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து மாவு வந்து பிசைஞ்சு அது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுட்டோம். இந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடியான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு வந்து பொரிகல்ல வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பொரிகல்லுன்னு சொல்லலாம், பொட்டுக்கடலைன்னு சொல்லலாம், இல்லை வந்து உடச்ச கடலைன்னு எதுனாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். பொரிகல்ல நான் சொல்லுவேன். பொரிகல்ல வந்து 1 கப்பு சேர்த்து அதை வந்து மிக்சர் ஜாரில் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இந்த அரைச்சி வச்சதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து திரும்ப நம்ம வந்து வறுக்கணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. பொரிகல்லையே அரைச்சி பவுலுக்கு மாற்றினக்கப்புறமா திரும்பியும் வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் வந்து துருவன தேங்காய் தான் வந்து சேர்த்துருக்கேன். துருவன தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப வந்து சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து எக்ஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் அது தனியாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் சொன்ன அளவில் வந்து நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவுக்கு தக்கன வந்து ஸ்டஃபிங் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் 1/2 கப்பு வந்து தேங்காய் வந்து துருவன தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எடுத்து அதை வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ஈரப்பதம் எல்லாமே போய் நம்மளுக்கு நல்லா வந்து உலர்ந்து மாறணும். அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு தண்ணி எல்லாமே போகிற மாதிரி ஈரப்பதம் எல்லாமே போகிற மாதிரி தேங்காய் வறுத்து முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா அண்டிப்பருப்பு வந்து ஒரு 15 அண்டிப்பருப்பு ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதே நேரத்தில் பாதாமும் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கேன். 15 பாதாம் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து ஓரளவுக்கு பொன்னிறத்துக்கு மாறுற அளவுக்கு நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்டுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டக்கப்புறமா நம்ம வந்து கிறிஸ்மஸ் பழம் வந்து ஒரு 15 கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். கிறிஸ்மஸ் பழம் வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டாலே போதும். நம்மளுக்கு கிறிஸ்மஸ் பழம் வந்து நல்ல ஒரு பலூன் டெக்ஸ்டருக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு டெக்ஸ்டருக்கு மாற ஆரம்பிச்சக்கப்புறமா இது மூணுத்தையுமே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. கடாயில் வந்து கண்டிப்பாக நெய் வந்து எக்ஸஸாக இருக்கும். அந்த நெய் வந்து இருக்கட்டும். அந்த நெய்யில் தான் நம்ம வந்து முதலே மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பொட்டுக்கல்லையை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து நல்லா வந்து வறுத்தெடுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்தெடுக்கிறனால நம்மளுக்கு நல்ல ஒரு மணத்துக்கும் மாறும். அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் ஸ்டஃபிங் வந்து மாறும். அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த பொட்டுக்கல்லையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த நெய்யோட அந்த பொட்டுக்கல்லையை வந்து நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. அதாவது இந்த பொரிகல்லையை வந்து நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து போய்க்கலாம். நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த பொரிகல்லையை வந்து நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம இனிப்புக்கு தேவையான சீனி வந்து சேர்த்துக்கலாம். சீனி வந்து எவ்வளோ சேர்க்குறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து 1/2 கப்பு வந்து சேர்க்குறோம். 1 கப்பு வந்து பொரிகல்லைக்கு வந்து நம்ம 1/2 கப்பு வந்து நம்ம சீனி வந்து சேர்த்துக்கிட்டோம். 1/2 கப்பு சீனின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 110 கிராம் வந்து நமக்கு வந்து இருக்கும். நம்ம சீனி வந்து கரெக்டாக தான் சேர்க்கணும். ரொம்ப எக்ஸஸாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப இனிப்பாகவும் மாறிடும். அதுக்கு தக்கன நம்ம வந்து திரும்ப அரைச்சி திரும்ப வந்து வறுத்துட்டு இருக்க முடியாது. அதாவது பொரிகல்லையே. அதனால் கரெக்டான பக்குவத்தில் வந்து நீங்கள் சீனி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சீனி வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அது வந்து அப்படி டிசால்வ் ஆகணும். அதாவது கிட்டத்தட்ட அது வந்து லைட்டாக கரையணும். இல்லைனா நீங்கள் பவுடராக கூட நீங்கள் மிக்சர் அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் அப்படியே சேர்த்துக்கிறனால ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த ஹீட்லேயே வந்து அது வந்து நல்லா வறுத்தெடுக்கும் போது அது எல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சி அந்த மாவோட மாவாக வந்து மாறும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு ஓரளவுக்கு ஹீட்டில் வந்து நம்ம வந்து வறுத்தெடுத்தோம்னா நமக்கு சீனி எல்லாமே கரைஞ்சிடும். அது கரைஞ்சி
முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து வறுத்தெடுத்த தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்டுக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகி முடிச்சக்கப்புறமா நம்ம அடுத்தது வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம வந்து முதல்லயே ஃப்ரை பண்ணி வச்ச அந்த நட்ஸையும் அது கூடவே வந்து ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அதையும் வந்து ஜஸ்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க. நம்ம ஏலக்காய் பொடி வந்து இந்த பொட்டுக்கடலையோட, அதாவது இந்த பொரிகடலையோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும் போதே நம்மளுக்கு சோமாஸோட ஸ்டஃபிங்கோட அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதாவது சோமாஸோட வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். ரொம்பவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து நம்ம ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அடி வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் மாறிடும், மனமும் வந்து மாறிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு கடாயில் உள்ள எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து அப்படியே வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சோமாஸுக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே உள்ள லேயர் மட்டும் ரெடி பண்ணணும். அதாவது அந்த சோமாஸோட வெளியே உள்ள லேயர், அதுக்கு தான் நம்ம வந்து மாவு வந்து முதலையே பிசைஞ்சு வச்சுருந்தோம். அது ஒரு 20 நிமிஷம் நம்ம கழிச்சு எடுத்து பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து மாவு மாறிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு இழுத்து நல்லா வந்ததுனாலே நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து எடுத்துக்கணும். ரொம்ப வந்து மாவு வந்து எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரதுக்கு தேவையான மாவு மட்டும் கொஞ்சோண்டு ஒரு கையளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அது மாதிரி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சக்கப்புறமா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது மேட்டை வச்சு முதல்ல வந்து ஒரு மைதா மாவு வந்து கீழே வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்ச அந்த மாவு வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மைதா மாவு எதுக்காண்டி வச்சுருக்கோம் பார்த்துக்கிட்டேன்னா, நம்மளுக்கு மாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி தான் மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம். நம்ம மைதா மாவு அப்ளை பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு மாவு ஒட்டலைன்னா நீங்கள் மைதா மாவு தேய்க்க கூட தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து தட்டி எடுக்கணும். ஓரளவுக்கு நல்ல நீளமாக வந்து தட்டி எடுங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து உங்களுக்கு கை வந்து லைட்டாக தெரியணும். அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக ரொம்ப மெல்லுசாக வந்து நீங்கள் வந்து மாவு வந்து தட்டி எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து சோமாஸ் வந்து ரொம்பவே மொறுமொறுன்னு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப திக்காக வந்து நீங்கள் தட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சோமாஸ் வந்து ஓரளவுக்கு பூரி மாதிரி மாறிடும். ரொம்ப திக்காக வந்து மாறிடும். அதனால் நீங்கள் மாவு வந்து தட்டி எடுக்கிறது வந்து ரொம்பவே நைஸாக லைட்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலோ இல்லை ஏதாவது ஒரு கிளாஸோ இருந்ததுன்னா ஓரளவுக்கு பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி, அதாவது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு சைஸாக ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரமா இருந்தோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிட்டோம். ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு முடிச்சக்கப்புறமா சைட்ஸில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். சைடு எல்லாத்துலேயுமே தண்ணி வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து இந்த மேலேருந்து எடுத்து ஒட்டும் போது ஈஸியாக வந்து இந்த மாவோட மாவு வந்து ஒட்டிடும். இல்லைனா ஒட்டுறதுக்கு வந்து கஷ்டப்படும். அதனால் சைடில் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் அரிசி மாவு வந்து நான் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கலாம். அரிசி மாவு வந்து வைக்க தேவையில்லை. நீங்கள் வெறும் தண்ணி வச்சிட்டாலே போகும். அது ஈஸியாக வந்து இந்த மைதா மாவு வந்து ஒட்டிடும். ஒட்டி முடிச்சக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது சோமோ ஷேப்புக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் கடைசியாக பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்பூனை வச்சு ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் எந்த டிசைன்னாலும் பண்ணலாம். சோமாஸுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ரொம்பவே ஈஸியான டிசைன் இது. அதே நேரத்தில் இது வந்து க்ளோஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு டிசைன் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா சோமாஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சோமாஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கடலை வந்து ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கட்டும். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நீங்கள் வந்து ஒவ்வொரு சோமாஸாக உள்ளே போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே போடாதீங்க. அதே நேரத்தில் எண்ணெய் ரொம்பவும் சுற்றக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் விடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சோமாஸை போட்டு பொரிச்சிடுங்க. நம்ம சோமாஸ் வந்து மைதா மாவுனால ஈஸியாக உள்ளே போயிட்டு பொரிஞ்சு வரும்போது மேலே தானாக வந்துடும் உப்பி. நம்ம வந்து சோமாஸை வந்து ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து வேக வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். அது எப்போவுமே ஸ்டஃபிங்காக தான் இருக்கும். அது ஹீட்டுக்காண்டி கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இறுக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நம்ம வெளியே உள்ள இந்த மாவை தான் நம்ம கிறிஸ்பியாக வந்து மாற்றணும். இந்த முக்கியமாக இந்த ஃப்ரை பண்ணுறதே அதுக்காண்டி தான். அதனால் ஓரளவுக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலே நம்மளுக்கு இது வந்து நல்ல மொறுன்னு வந்து மாறிடும். அதே மாதிரி நம்மளுக்கு சோமாஸோட கலர் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு சோமாஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த சோமாஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். தண்ணி ஊற்றுறது மட்டும் மாவில் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக அந்த சோமாஸ் ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்துடலாம். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.